ஹலோ மக்களே, ஏப்ரல் 27 சாயங்கால ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குடியிருவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அபூர்வா இந்த மாதிரி சாரதா பட்டு புடவை கட்டிட்டு கோயிலுக்கு குங்குமம் எல்லாம் பெருசாக வச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு புருஷன் இறந்தாங்கிற கொஞ்சம் கூட அந்த கவலை கூட இல்லை. இவ என்னமோ பெரிய உத்தமை மாதிரி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ நாளாக பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க தேவிகி கிட்ட. உடனே அவங்க சொல்றாங்க, ஏன் மருமக அந்த மாதிரி பண்றவ கிடையாது, அவ கண்டிப்பா அந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, அவ என் பையனை உண்மையா நேசிச்சா, இப்ப அவன் இல்லைன்னா அவ கண்டிப்பா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்றாங்க. அப்படி இப்படி 2 பேரும் நடந்துட்டு இருக்கா. அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னு சொல்லிட்டு அபூர்வா கேக்குறாங்க. சரி, நான் போய் அவ வீட்டுல போய் பாக்குறேன், ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவ இருந்தானா அவளுக்கு நான் எல்லா சடங்கையும் நான் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அத மாதிரி மீராக்கு இப்ப பண்ணாங்கல்ல சடங்கு, வளையல உடைச்சு பூவை எடுத்து அந்த மாதிரி அவங்களுக்கும் சாரதாக்கும் பண்ணிட்டு அவ அந்த மாதிரி கட்டி ஒருவேளை குங்குமம் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நான் அவளுக்கு அந்த மாதிரி சடங்கு நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீரா சொல்றாங்க, ஆமா இதுதான் நீங்க உங்க பையனுக்கு பண்ற இதுவா இருக்கும், உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நீங்க அந்த இதை பண்ணாம அந்த சடங்கை பண்ணாம நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீராவும் சொல்றாங்க. அதாவது சாரதாக்கு எதிராக சொல்றாங்க. அப்ப நான் மட்டும் இதெல்லாம் பண்ணிக்கணும், அவ மட்டும் சீவி சிங்காரிச்சு அழகா இருப்பாளா, ஒரு புருஷன் இருந்தாங்கிற கவலை கொஞ்சம் கூட அவளுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவிக்கு அபூர்வா கிட்ட சொல்றாங்க. அபூர்வா ஒரு ஜாலி ஆயிடுறாங்க. இங்க ககன் வீட்டுல ககனுக்காக பூமி காஃபி போட்டுட்டு இருக்காங்க. காஃபி போட்டு கண்ணை மூடிட்டே எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு ககனை எழுப்புறாங்க. ககன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. கண்ணை மூடிட்டு ககன் கிட்ட பேச்சு கொடுத்து, நாங்க காஃபி எடுத்துக்கோங்க, நேரம் ஆச்சு, என்னங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து இவங்க காஃபியை ககன் மூஞ்சிக்கு நேரா வச்சிருக்கிறாங்க மேல. அவங்க கண்ணை மூடி இருக்கனால எங்க வச்சிருக்காங்க என்னன்னே தெரியல. உடனே ககன் எழுப்புறாங்க. ககன் நான் தூக்க கலக்கத்துல ஏதோ உளறிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து இவங்க பூமி இப்ப எந்திரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ககன் எந்திரிச்ச பின்ன பார்த்தா அவர் இப்ப எதுக்கு நீ கண்ணை மூடிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க என்னோட புருஷன் இல்ல, நான் உங்களோட சிரிச்ச முகத்தை தான் முதல்ல பார்க்கணும், அதுக்காக தான் நான் கண்ணை மூடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து என்ன நீ திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்காத, நீ ஒன்னும் என் பொண்டாட்டி எல்லாம் கிடையாது, நான் ஒன்னும் உனக்கு கல்யாணமே பண்ணல, நான் உன் கழுத்துல தாலியும் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ககன் கோபிட்டு இருக்காரு. இப்போவும் பூமி கண்ணை மூடியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ககன் அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறாரு. நல்லாவே இல்லை. உடனே அதுக்கடுத்து அவங்க மூஞ்சி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்க இந்த காஃபி நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ககன் மீன் பண்ணி சொல்றாரு. பூமி அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஓ, அவ்வளோ அழகா இருக்கா, அவ்வளோ டேஸ்டா இருக்கா, தேங்க்யூ தேங்க்யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்ககிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பூமி கண்ணை மூடியே பேசிட்டு இருக்கிறாங்க ககன் கிட்ட. அதுக்கடுத்து 2 பேருக்கு வாக்குவாதம்லாம் வருது. சும்மா செல்ல சண்டைகள், 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க இப்ப நான் நிம்மதியா வாஷ்ரூம் போகணும், அதுக்கு கூட போலாமா இல்ல அதுக்கும் நீ விட மாட்டியா என்ன அப்படின்னு கேட்டுட்டு ககன் லைட்டு போட்டு வாஷ்ரூம்குள்ள போயிடுறாங்க. பூமி அப்பயும் விடுறதா இல்ல. அவங்கள கொடுத்துட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எனக்காக என்னெல்லாம் பண்ணணும் தெரியுமா, நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க முதல்ல காலையில எந்திரிச்சோன்னா நான் உங்களுக்கு காஃபி கொடுக்கணும், அதுக்கடுத்து அப்புறம் தான் உங்களோட சிரிச்ச முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணா சொல்றாங்க. அதுக்கடுத்து நான் உங்களுக்கு பேஸ்ட் பிரஷ் எல்லாத்தையும் நான் தான் என் கையால உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், டவல் எல்லாம் நான் தான் என் கையால நீங்க குளிக்கிறதுக்கு நான் எடுத்து கொடுக்கணும், அப்புறம் நீங்க குளிச்சுட்டு வந்தோன்னா உங்களுக்கு நான் தான் சாப்பாடு பரிமாறணும், சாப்பாடு பரிமாறணும்னா நீங்க ஆஃபீஸ் கார்ல போகையில எனக்கு டாட்டா சொல்லணும், நீங்க அதுக்கடுத்து என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு பாய் சொல்லணும், நானும் உங்களுக்கு வாசல்ல நின்று பாய் சொல்லி உங்களை பத்திரமா அனுப்பி வைக்கணும், திரும்ப ஈவினிங் நீங்க எனக்கு ஆஃபீஸ் விட்டு வரும்போது எனக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இதுவா இவங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து ககன் பாத்ரூம்குள்ள இருந்துட்டு, அந்த கதவு தான் இருக்கு, இவங்க பாத்ரூம் உள்ள கதவுல ககன் இருக்கிறாரு, வெளியே கதவுல இவங்க இருக்காங்க. 2 பேரும் இந்த மாதிரி நீ நிம்மதியாவே இருக்க முடிய மாட்டியா, ஏதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு ககன் பாத்ரூம்குள்ள இருந்து கத்திட்டு இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு பேஸ்ட் பிரஷ் இதெல்லாம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவங்க நான் இதை கொடுக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுதான் ஆகணும், நான் தான் சொன்னல என்னோட லிஸ்ட்ல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இதுல ஏதாவது இந்த லிஸ்ட்ல வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி செல்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பூமி ககன் கிட்ட. உடனே ககனும் என்ன நீ விட்டாலே போதும், தயவு செஞ்சு என் ரூமை விட்டு நீ வெளியே போ, நானே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரேன், அதுக்கடுத்து நீ என்ன வேணாலும் பேசு, இப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு, இந்த வாஷ்ரூம்ல கூட என்ன நீ நிம்மதியா இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி இவர் வேற கத்திட்டு இருக்கிறாரு வாஷ்ரூம்ல இருந்துட்டு. உடனே அதுக்கடுத்து சரி நான் இங்க டவல் பேஸ்ட் பிரஷ் எல்லாத்தையும் இந்த டேபிள்ல வச்சுட்டு போறேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க.
உடனே அதுக்கடுத்து சரி சரி நீ வச்சுட்டு முதல்ல இந்த ரூமை விட்டு நீ வெளியே போ, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து இவங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகல, அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க கொஞ்சம் தள்ளி. உடனே அவர் மெதுவாக கதவை திறந்து எடுக்கிறாரு. உடனே குடுகுடுன்னு பூமி வராங்க. உடனே கதவு மூடிடுறாரு. உடனே அதுக்கடுத்து இருக்கட்டும் இருக்கட்டும் மாமா, வருவீங்கல்ல வெளியே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க டிஃபன் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறக்காண்டி கீழே வந்துட்டு வராங்க. அப்ப பார்த்தா சிவா பூர்ணி எங்க போனாங்க, வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சாரதாத்தையும் காணும், வீடு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு, அவங்க காலேஜ் போயிட்டாங்களா, சரி சாரதாத்தை என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு சாரதாத்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. ரூம்ல பார்த்தா சாரதாவை ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே அத்தை உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு அழுகுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து நான் போயிருந்தேம்மா, அங்க அபூர்வா வந்தா, ஒரு புருஷன் இருந்துட்டா, அந்த கவலை கொஞ்சம் கூட உனக்கு இல்லை, இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லேடிஸ் முன்னாடி எல்லாம் வந்துட்டு என்னோட இதை வந்து இவ ஒரு புருஷன் இறந்தவ, அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி வந்து சிவி சிங்காரிச்சுட்டு வந்துட்டு இருக்கா, இவளுக்குலாம் நீங்க சேலையை கொடுத்தீங்கன்னா இவெல்லாம் வாழ்த்துனா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாமா, எனக்கு இதுக்கு மேலே நம்ம பொறுத்துட்டு இருக்க முடியாது, நான் வந்து சொல்ல போறேன் அந்த உண்மைய. சாரதா வந்து பூமி கிட்ட சொல்றாங்க, நம்ம கேபி உயிரோட இருக்கிற உண்மையை வந்து இப்போ இந்த உலகத்துக்கு சொல்லிடலாமா, அப்பதான் இந்த அபூர்வாவை வாயை மூட முடியும், அவங்களும் தப்பா நம்பிட்டு இருக்கிறாங்க, இவ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டா எல்லாரும் முன்னாடியும், நான் இந்த மாதிரிலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. உடனே பூமியை சொல்றாங்க, சரி நம்ம இந்த உண்மையை உலகத்துக்கு சொல்லிடலாம், அபூர்வா கிட்டையும் போய் சொல்லிடலாம் அந்த மாதிரி கேபி உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபியோட போனை வந்து டிராயர்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு இதை கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, இது மாமாவோட போன், கடைசியா யாருக்கிட்ட பேசியிருக்காங்க தெரியுமா, அபூர்வா கிட்ட, அதுவும் எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க பாருங்க, இதுக்கு அடுத்து அபூர்வா போய் அவளை மீட் பண்ணியிருக்கா, அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அபூர்வா தான் இப்போ கேபி மாமாவை ஷூட் பண்ணாலான்னு தெரியல, இல்ல அந்த எஸ்ஐ சூர்யா வேற கேபி மாமா தான் அவரோட அண்ணனை கொன்னேன்னு வந்து 100% நம்புறாரு, அவரும் அவனுக்கு மட்டும் இப்போ கேபி மாமா உயிரோட இருக்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் சும்மா விட மாட்டான், அவனும் கொன்றுவான். இப்ப சொல்லுங்க, ஊருக்காக பயந்து நீங்க போய் இப்ப மாமா உயிரோட இருக்குத சொன்னா அதுக்கு அடுத்து உண்மையாலே உங்க தாலிக்கும் குங்குமத்துக்கும் பிரச்சனை வரும், உண்மையில உங்க தாலி குங்குமம் வந்து இல்லாம போயிடும், அப்படிங்கிற மாதிரி இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க அத்தை, இப்ப சொல்லலாமா நம்ம கேபி மாமா உயிரோட இருக்கிறத, சொல்லலாம்னா நீங்க முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து சொல்றாங்க. உடனே அப்ப எப்பதான் பூமி இந்த உண்மையை நம்ம வெளியே சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு கோர்ட்ல வந்து அந்த டேட் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குள்ள அந்த கேமரா மட்டும் ரெடியாகி வந்துருச்சுன்னா, அந்த கேமராவோட ஆதாரத்தை மட்டும் கோர்ட்ல நிரூபிச்சாங்கன்னா அதுக்கடுத்து நம்ம மாமா உயிரோட இருக்கிறத சொன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது, அந்த அபூர்வ ஆட்டமும் இதோட முடிச்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அது வரைக்கும் மட்டும் நீங்க கொஞ்சம் காத்துருங்க அத்தை, எல்லாமே நம்ம கேபி மாமாவோட உயிருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் நம்ம எல்லாமே பண்றோம், நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும் புரிஞ்சுக்கிறாங்க, சரி அதுவும் கரெக்ட் தான், இதுக்கு அடுத்து வந்து அவரோட உயிருக்கு உண்மையிலே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சாரதா இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களும் வந்து பூமி சொல்றதே கேட்டுக்கிறாங்க. சரி பூமி நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க தேவிக்கு வந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க சாரதாவை பாக்குறதுக்காண்டி. இவங்க வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க, நல்ல வீட்டுல எல்லாத்தையும் சமைச்சிட்டு அங்க எடுத்து வச்சிட்டு இருக்காங்க, டைனிங் டேபிள் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அப்படியே தேவிக்கு வந்து என்டர் ஆகுறாங்க வீட்டுல. அப்படியே சாரதாவை பாக்குறாங்க, ஷாக் ஆயிடுறாங்க. என்னது நார்மலா பட்டு சாரி எல்லாம் கட்டி குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு எப்படி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அதுக்கு அடுத்து சாரதா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அத்தை நீங்களா, இன்னும் அதிசயமா வந்திருக்கீங்க, உங்களுக்கு இப்பதான் கண்ணு தெரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி அவங்களை கூப்பிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்கீங்க அத்தை, அந்த வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து கேபி இறந்துட்டாங்க, அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி தேவிக்கு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க சாரதாக்கு. ஆனா சாரதாக்கு தானே உண்மை தெரியும், கேபி இன்னும் சாகல, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தேவிக்கு வந்து இவங்களை பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க, எப்படி இப்படி இருக்க முடியும் இவளால அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்துட்டு அவங்க உட்கார வச்சு இவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து எப்படி சாரதா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அதுக்கடுத்து என்னத்த நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்கறாங்க. கேபி இறந்ததுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா, இப்படி நீ வந்து சீவி சிங்காரிச்சுட்டு இப்படி பூவெல்லாம் வச்சுட்டு பட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு இருக்கிற உனக்கு அவன் மேல காதலே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அத்தை உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு அவர் மேல எவ்வளவு மரியாதை இருக்கு, எவ்வளவு காதல் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் எதுக்காக அவரை விட்டு கொடுத்தேன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுக்குமா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, நீ இப்படி பண்ணக்கூடாதுலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் ககனுக்கு கேபியை சுத்தமா பிடிக்காது,
அதனாலதான் நான் வந்து அவர் முன்னாடி, நான் ககன் முன்னாடி அதெல்லாம் காட்டிக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இவங்க புதுசா ஒரு இந்த மாதிரி போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே தேவிக்கு சொல்றாங்க, இப்பதான் ககன் வீட்லயே இல்லையே, ஆனா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியே, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி தேவிக்கு வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க சாரதா கிட்ட. உடனே அதுக்கு அடுத்து சாரதா வந்து ஒரு கட்டத்துல அவங்க பையன் ஒன்னும் சாகவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து என்னது சாகலையா, உயிரோடு தான் இருக்கானா என் பையன் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு அடுத்து சாரதா வந்து அவங்க கிட்ட சமாளிச்சிடுறாங்க, இல்ல அவர் வந்து எப்பயுமே என் மனசுலதான் உயிரோடு தான் இருப்பாரு, அவர் எப்பயுமே கடவுள் பாதுகாத்துட்டு தான் இருப்பாரு அப்படி இப்படின்னு அதுக்கடுத்து அப்படி இப்படின்னு வேற மாதிரி மாத்திடுறாங்க. ஆனா அந்த கடவுளுக்கு தான் கண்ணே இல்லையம்மா, அவர் தான் உன் கூடயும் அவனை வாழ விடாம இப்படி ஒரு சின்ன வயசுல அவனை கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க தேவிக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்க சாரதாக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியல. இப்ப இவங்க கிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்ல முடியும்? அதாவது இப்போ வந்து கேபி உயிரோட தான் இருக்கிறாங்கிற உண்மையை இவங்க கிட்ட சொல்ல முடியாது. அதே நேரத்துல வந்துட்டு இப்போ வந்து இவங்க நீ ஏன் கவலையாவே இல்லை, அப்போ உனக்கு என் பையன் மேல பாசமே இல்லையா அப்படின்னு கேட்டு திரும்பி இது மாதிரி கேட்கறதுனால சாரதா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னே தெரியல அவங்க கிட்ட, உண்மையை சொல்லலாமா வேண்டாமோன்னு தெரியல அவங்களுக்கு. தேவிக்கு வந்து சாரதா கிட்ட நீ உன்னோட விதவை வாழ்க்கையை வந்து நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அதாவது அவர் இன்னும் சாகல, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, இந்த உண்மையை நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாது அத்தை, இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அது அபூர்வாக்கு தெரிஞ்சிரும், அப்புறம் அபூர்வா திரும்ப உண்மையாவே கொண்டுருவா, ஏன் கடவுளே நீ இப்படி ஒரு சூழ்நிலை நீ தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து 4-5 பொம்பளைங்க எல்லாம் வந்துட்டாங்க இந்த சடங்கு பண்றதுக்காண்டி சாரதாக்கு. உடனே அதுக்கடுத்து இவங்க சாரதா வந்து காலில் விழுகுறாங்க, தேவிக்கு காலில் விழுந்து தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இதெல்லாம் சம்பிரதாயம்மா, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இவங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க தேவிக்கு வந்து. உடனே இங்க பாரு சாரதா, உனக்கு வந்து என் பையன் உனக்கு உன் பையன் ககன் மட்டும் தான் முக்கியமா, அப்ப என் பையன் உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு 2 பேருமே 2 கண் மாதிரிதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணியும் வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உலக இது, நீ இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தேவிக்கு வந்து சண்டை போடுறாங்க. உடனே நீ அந்த கடவுள் கிட்ட வேணுனாலும் இனிமேல் அந்த கடவுளை நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, அவன் இறந்துட்டாமா, அதை ஒத்துக்கோ, நீ இப்படி சீவி சிங்காரிச்சு இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல, நான் அந்த அப்புறம் சொல்லும் போது கூட நம்பலமா, ஆனா நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேவிக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அந்த சடங்கை பண்ணியே ஆகணும், உடனே பண்ணணும், அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த லேடிஸ் எல்லாம் வந்து வலுக்கட்டாயமா இவங்களை இழுத்துட்டு போறாங்க. தேவிக்கு வந்து அழுகுறாங்க, ஆனா அவங்க வேண்டாம் எதுவுமே சொல்லவே இல்லை. இவங்க வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் இவங்களை வந்து புது பட்டு சாரி கட்டி பூவெல்லாம் வச்சு வலையெல்லாம் போட்டு இவங்க ரெடி பண்ணி அங்க கீழே கூட்டிட்டு வராங்க. இவங்க விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கத்தன்னு சொல்லிட்டு சாரதா கெஞ்சுறாங்க. ஆனாலும் தேவிக்கு வந்து விடுறதா இல்ல, திரும்ப வாசலுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. வாசலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அந்த இது ஸ்டூல்ல உட்கார வச்சு இந்த சடங்கெல்லாம் ஆரம்பிக்க போறாங்க. இந்த நேரத்துல பூர்ணி ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன ஆட்சி பண்றீங்க நீங்க, அம்மாக்கு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பூர்ணி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சாரதா அங்க இருந்து பூமிக்கு கால் பண்ணு பூரி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தா பூமி வந்து இவங்க எஸ்ஐயை மீட் பண்ண வந்திருப்பாங்க. உடனே அதுக்கு அடுத்து இங்க பாருங்க எஸ்ஐ சார், நீங்க உங்க அண்ணனை கொன்னவங்களை உங்களால கண்டு கூட பிடிக்க முடியல, நீங்க உண்மையில போலீஸ் தானானே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எஸ்ஐ சூர்யா கிட்ட. அதான் நான் கோர்ட்ல நிரூபணம் ஆயிட்டேன், அவன் கோர்ட்ல இருந்து தப்பிச்சாலும் நான் அவனை சும்மா விட்டுருக்க மாட்டேன், அவனை நான் கொன்றிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ நீங்க உண்மையில போலீஸ் வந்து பாஸ் பண்ணி வந்தீங்களா இல்ல காசு கொடுத்து வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க இந்த மாதிரி. உடனே அதுக்கடுத்து இவங்க சொல்றாங்க, இங்க பாரு பூமி, நீ சரச்சந்திரா பொண்ணு, இன்னும் உன்னை பார்க்க மாட்டேன், அதுக்கடுத்து நீ ககனோட பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன், நீ யார்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐ சூர்யா வந்து சொல்றாரு. உங்களுக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வரும், அன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களால உண்மையை கூட கண்டுபிடிக்க முடியல, நீங்களா உங்களுக்கு இந்த கேஸை முடிச்சா போதும், அதுக்கு யாராவது ஒருத்தங்க கிடைச்சா போதும்னு என் மாமாவை இது பண்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் அன்னைக்கு பெயில் கிடைச்சிருச்சுன்னு அவரே போனாலும் அவரே இந்த இதுல இருந்து எப்படிடா நம்ம தப்பிக்கன்னு தெரியாம தான் அவரே வந்து சூசைட் பண்ணி மலையில இருந்து விழுந்து செத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, மலையில இருந்து விழுந்து அவங்களே தற்கொலைக்கு பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்ப அவங்க உடம்புல எப்படி புல்லட் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க, எப்படி இது கண்ணால ஷூட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே எஸ்ஐ சூர்யாவுக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருது. உடனே இப்ப சொல்லுங்க, நீங்க உண்மையில போலீஸ் தானா இல்ல காசு கொடுத்து வாங்கினீங்களா இல்ல யார்கிட்டயாவது காசு வாங்கி இந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க.
உடனே அதுக்கு அடுத்து வந்து அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும், நீ யார் சொன்னா உங்களுக்கு அவங்கள கண்ணால ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவர் நினைச்சு பாக்குறாரு. ஐயோ அந்த சரச்சந்திரன் சொன்ன மாதிரி இவளுக்கு எப்படி இந்த உண்மைலாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசை சூர்யா வந்து அப்படியே முகமெல்லாம் வேர்க்குது அவருக்கு. உடனே அதுக்கடுத்து பூமி சொல்றாங்க, ஒரு நாள் நான் கோர்ட்ல நிரூபிப்பேன் என் அம்மாவை கொன்னவனும் அண்ணனை கொன்னவனும் ஒருத்தங்க தான், அது என் மாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நீ தெரிஞ்சுப்ப நான் வந்து சோபா சந்திரா பொண்ணு தான், என்னோட கிருஷ்ண பிரசாத் மாமாவோட மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து பேசிட்டு நிரூபிச்சுட்டு அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி போறாங்க. உடனே இருந்தாலும் அந்த இசை சூர்யா வந்து விடுறதா இல்லை. ஹே பூமி நின்று, உனக்கு எப்படி அவருக்கு கண்ணால ஷூட் பண்ணாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும், உனக்கு யாரும் சொன்னா, உண்மையே சொல்லு, உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து இப்போ பூமி வந்து உண்மையை சொன்னாங்கன்னா அவங்க கேபி உயிரோட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இந்த நேரத்துல தான் பூர்ணி வந்து பூமிக்கு கால் பண்றாங்க. பூமி எங்க இருக்க, சொல்லுங்க அத்தை அப்படின்னாங்க. நான் அத்தை இல்லை பூர்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு ஆட்சி வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து அம்மாவோட குங்குமம் தாலியை வந்து கலட்டுறதுக்காக வந்திருக்காங்க, நீ எங்க இருந்தாலும் சீக்கிரம் வா பூமி, அம்மா உன்னை சீக்கிரம் வர சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமிக்கு வந்து ஷாக் ஆயிருக்கு. நீ அவங்கள பண்ண வேண்டாம்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. இந்த எஸ்ஐ சூர்யாவுக்கு வந்து இப்ப பெரிய டவுட் வந்துருச்சு, பூமிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, இவளுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது, யார் இவகிட்ட உண்மையை சொன்னா, இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து எஸ்ஐ சூர்யா வந்து கண்டுபிடிச்சிருவாரா ஒருவேளை கிருஷ்ண பிரசாத் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத, இல்ல பூமி வந்து உண்மையை சொல்லிடுவாங்களா, இல்ல இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது. இதோட பார்ட் 2 வீடியோல நான் வந்து இதுக்கடுத்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிருவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை மறக்காம தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே. தேங்க்யூ.